வரலாற்றில் இவர் வருகிறார் என்று அமலாக்கத்துறையும் புலனாய்வுத்துறையும் வாய்தான் வாங்கினது அண்ணன் ராசா அவர்களுக்கு தான். நாங்கள்லாம் அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தவங்க, இந்த காலத்துல அப்படி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பழமையில் பெருமை பேசலாமே தவிர பழமையோடு வாழ முடியாது. பகுத்தறிவு இருக்கக்கூடிய யாரும், மூளை வேலை செய்யக்கூடிய யாரும் இந்த ஜாதியில தான் பிறக்கணும்னு நினைச்சு பிறந்தேன்னு சொல்ல முடியாது. அதிகாரம் என்பதுதான் எல்லா சமூகத்திற்கும் தேவையான ஒன்று. அதிகாரத்தில் இருக்கிற போது மரியாதையே வேற. தயவு செய்து யாரும் திருநர் சகோதரர்களை மூன்றாம் பாலினம்னு சொல்லாதீங்க. நீங்கள் யாரையெல்லாம் பார்த்து ஃபயர் விடுறீங்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் படத்துல அலி 9 என்று அவர்களை பேசிக் கொண்டிருந்த போது ஒரு முதல்வர் சொன்னார், அவர்கள் திருநங்கைகள். நூலகத்தை கட்டுறப்ப பிஜேபி காரவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க? எதுக்கு நூலகம்னு கேட்டாங்க. நீ படிக்க போகாத, இடிக்கவா என்று அழைப்பதற்கு பெயர் ஆரியம், ஆர்எஸ்எஸ், பிஜேபி. பெரியார் சிலையை இடிக்க போனேன்னா கருப்பு சட்டக்காரவங்க லேட்டா தான் வராங்க. கலர் சட்டை போட்டுட்டு நெத்தியில குங்குமமும் கழுத்துல ருத்ராட்ச கொட்டை போட்டவங்க தான் எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்த நிகழ்வில் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் எங்களை போன்ற இளைஞர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி பேசுங்கள், எழுதுங்கள், எதுவரினும் பேசுங்கள், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஐயா சுபவி அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஐயா சிற்பி செல்வராஜ் அவர்களே, திட்டங்களின் வளர்ச்சி என்ற தலைப்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில துணை செயலாளர், தகவல் தொழில்நுட்ப அணியின் பொறுப்பாளர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி பத்மபிரியா அவர்களே, இந்த நிகழ்வில் நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சகோதரர் அருண் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் ஐயா தங்கராஜ் அவர்கள் உள்ளிட்ட திராவிடர் கழக தோழர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, அனைத்து அணியினுடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்வு மட்டுமல்ல, சில ஊருக்கு போறப்ப அந்த ஊருக்கு யார் அமைச்சராக இருந்தாலுமே எங்க ஊருக்கு இவர் தாங்க மந்திரின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு தான் அந்த வாய்ப்பை பெற்றிருப்பார்கள். இந்த மண்ணின் மைந்தர், என்னாலும் நம்முடைய அமைச்சர் அண்ணன் ராசா அவர்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய பிணைப்பு அப்படின்றது, நான் எங்களுக்குன்னு சொல்றது மேடையில் இருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து, இந்திய வரலாற்றில் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு ஆடக்கூடியவர்கள் அல்லது வாதியோ பிரதிவாதியோ வாய்தான் வாங்குவாங்க. இந்திய வரலாற்றில் இவர் வருகிறார் என்று அமலாக்கத்துறையும் புலனாய்வுத்துறையும் வாய்தான் வாங்கினது அண்ணன் ராசா அவர்களுக்கு தான். அப்படி நிற்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த செருக்கு குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும் இருந்ததை திராவிட செருக்குக்கு ஒரு முகம் இருக்கும் என்றால் அது எங்கள் அண்ணன் ராசாவுக்கு என்று எங்களை போன்றவர்கள் பெருமைப்படக்கூடிய காரணம், அவர் பகுத்தறிவாளர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞருடைய கொள்கையை தாங்கி நாடாளுமன்றத்தில் நிற்கக்கூடிய அண்ணன் ராசா அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை சொல்லி, வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த கடைசியில் ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களாம் லெஜண்ட்ஸ். நீ என்னமோ பேசு, நான் பாட்டுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அன்பு தம்பிகள், கண்டிப்பாக தம்பியாக தான் இருப்பீங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், யாரும் தவறாக எடுத்துக்க மாட்டீங்க. அடுத்த முறை கருத்தரங்கு நடத்தினால் அவர்களுக்கு முன்வரிசையை கொடுத்து விட்டு நம்ம கொஞ்சம் பின்னாடி போகலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்தில் 2 சம்பவங்கள் நடந்துச்சு. உங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்களை பற்றி தான் சொல்கிறேன். முதல்ல அந்த தம்பிங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் மற்றவங்க கொடுத்துருங்க, நானும் அவருங்க கைத்தட்டுறேன். எதுக்குன்ற காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். பேசிக்கிட்டே இருந்தாங்க, கூட்டம் ஆரம்பித்ததுலேருந்து பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்பயும் பேசிக்கிட்டு தான், இல்லை கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்காங்களே, என்னதான் இப்படி அப்படின்னு கொஞ்சம் ஒரு சோர்வு இருந்துச்சு எனக்கு. பத்மபிரியாக்கா பேசுகிறப்ப பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. கரண்ட் கட் ஆச்சு பாருங்களேன், அவங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி தள்ளி வந்து பேசின உடனே அப்படியே அமைதியாயிட்டாங்க. அந்த உணர்வுக்கு பெயர் தான் சமத்துவத்தை பேசக்கூடிய திராவிடம், அதுதான் தமிழ்நாடு. ஒரு குரல் வலுவிழக்கிறது, ஒருவருடைய குரல் மேலோங்க முடியல, அவங்களுக்கு ஒரு தடை வருது அப்படின்றப்ப அந்த தடையை அதிகப்படுத்தி அவங்கள பேச விடாமலேயே பண்ணா அதற்கு பெயர் ஆரியம், பாசிசம், பிஜேபி. தடை வருகிற போது நீ பேசுமா, நாங்க அமைதியா இருக்கோன்னு வழிவிட்டால் அதை செய்யக்கூடிய நம் பிள்ளைகள். நீங்க அவங்கள நினைச்செல்லாம் கவலையே பட வேண்டாம். அவங்க தான் சொல்ற மாதிரி யாருக்கு வேணாலும் ரசிகர்களாக இருக்கலாம்.
ஆனால் திமுகவின் பக்கம் நிற்கக்கூடிய இளைஞர்களை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. 2வது சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பசங்களுக்கு அதுக்கு தான் பாராட்டி முடிச்சிட்டேன். நீங்கள் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சத்தம் இல்லாம மட்டும் பேசுங்க. 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பேச்சாளர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அது நிறைய பேச்சாளர்களுக்கு இருக்கும். கைத்தட்டல் அவங்களால நிறுத்த முடியாது. சில பேருக்கு கடைசியாக முடிக்கிற போகிறேன்னு நினச்சி கைத்தட்டுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, அச்சா பாராட்டுறாங்களேன்னு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு சிக்கல் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மைக்கில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு தடுமாற்றம் வரும். பத்மபிரியா அக்கா மைக் ஆஃப் ஆன உடனே நிற்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய தோழர்கள் பேசுங்க அப்படின்றாங்க. அவங்க பேச தொடங்குறாங்க. எங்களுடைய கழகத் தலைவர் ஆசிரியர் ஒரு ஜூம் நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ ஒரு விஷயத்த சொன்னார். எனக்கு அது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு கேட்டால், ஒரு மகளிர் அணி நிகழ்ச்சி, ஆசிரியர்கிட்ட கருத்து சொல்லணும் ஒரு மகளிர். அவங்களாம் ஆசிரியர் பேசுங்கம்மான்றாங்க. ஜூமில் பொதுவாக உங்களுக்கு தெரியும், காணொலியிலலாம் பங்கேற்றிருப்பீங்களப்பா, அன்மியூட் பண்ணி தான் பேசணும். அவங்க அன்மியூட் பண்ணாமே பேசிக்கிட்டே இருக்காங்க. வாய் மட்டும் அசைறது தெரியுது. ஆசிரியர் சொல்கிறாரு, மா நீங்கள்லாம் அன்மியூட் பண்ணணுமா, அன்மியூட் பண்ணி பேசுங்க அப்படின்றாரு. பெரியார் நம்மளெல்லாம் அன்மியூட் பண்ண வச்சாரு, அன்மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எங்கள் எல்லாருடைய குரல்களுமே மியூட் செய்யப்பட்டு தான் இருந்தது. அதை அன்மியூட் செய்த இயக்கம் திராவிடர் இயக்கம், தலைவர் தந்தை பெரியார். அதை தான் நான் அந்த வெளிப்பாடாக பார்த்தேன். சரி, இதுக்கும் உன் தலைப்பு நவீனத்துவத்தின் மலர்ச்சி, இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவீனத்துவம் அப்படின்றது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. யார் யார் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க? சும்மா கை தூக்குங்களேன், நானும் கை தூக்குறேன். இளைஞர்கள் மட்டும். அரங்கத்தில் எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம். நோக்கியா ஒரு செட் இருக்கும்ல, அதுக்கு பேரே டப்பா செட்டுன்னு பசங்க கூப்பிடுவாங்க. அந்த ஃபோன் யாராவது வச்சுருக்கீங்களா? கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. நோக்கியா சூப்பர்ண்ணா வச்சுருக்காங்க. நோக்கியா மட்டும் வச்சுருக்கீங்களா? ஃபோன் எங்களை ஃபோட்டோ எடுத்தீங்களா? ஆண்ட்ராய்டு வச்சுருக்கீங்கல்ல? ஆண்ட்ராய்டு வச்சுருக்காரு. அப்போ நீங்கள் கணக்கில் இல்லை. அது மட்டும் வச்சுருக்கேன், பட்டன் ஃபோன் மட்டும் வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள். தம்பி, அப்பா உங்கள் முகம் தெரில, கொஞ்சம் லைட்டாக முகத்தை காட்டுங்கப்பா. ஏன்னா என்ன பண்ணிவிடுவோம் ஒன்றா சொல்ல, முகத்தை பார்த்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன். தம்பி நீங்கள் தலையை குனிஞ்சிங்கன்னா அவர் தெரிவார் பின்னாடி. சரி, ஓகே. ஒரே ஒரு தம்பி, அப்புறம் ஐயா ஒருத்தவங்க ரொம்ப மூத்தவங்க பட்டன் ஃபோன் வச்சுருக்காங்க. இப்போ யார் யார் இளைஞர்கள் மட்டும் சொல்லணும். எனக்கு காலையில் எழுந்த உடனே கம்பங்கூழ் குடிக்கணும், மதியம் ராகியில் சமைச்ச ஏதோ ஒன்று இல்லை சிறுதானிய உணவு, நைட்டு தூங்க போகிறப்பையும் அதே மாதிரி சிறுதானிய உணவு அப்படின்னு தான் சாப்பிடுவேங்க்கா அப்படின்றவங்க சொல்லுங்களேன். கொஞ்சம் அவர் எல்லாருமே முகம் மறைச்சு தான் தூக்குறீங்க கையை, சும்மா தூக்குறீங்களா? சரி, இப்போ சொல்கிறோம்ல, இதுக்கும் நான் உணவு இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு இங்கே யாருமே இப்படி தான் நான் கண்ட்ரோல்டாக இருக்கேன், நான் பாரம்பரியத்தோடு வாழ்கிறேன் அப்படின்லாம் யாரும் வாழ முடியாது. இன்னொன்று, ட்ரெஸ்ஸு போடுறோம். இப்போ நான் எனக்கு பிடித்த உடையை நான் அணிகிறேன்னு, அண்ணனுங்க தம்பிங்க என்னோட பெரியப்பா வயசில் அப்பா வயசில் எல்லோரும் இருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுன்றதை தாண்டி எது போட்டு பழகணுமோ அதை போட்டிருக்கோம். அதான் உண்மை. பிடிச்ச ட்ரெஸ்ஸுலாம் இல்லை. இப்போ அம்மாலாம் இருக்காங்க, அவங்களுக்கு சுடிதார் போடணுன்னு ஆசையாக இருந்தாலும் நம்மளை சேலையிலே பழக்கப்பட்டுட்டாங்க. அப்போ திடீர்னு சுடிதார் போட்டோம்னா வீட்டில் இருக்க சிசிடிவி கேமரா, பக்கத்து வீட்டு சிசிடிவி கேமராலாம் ஆன் ஆகிடும். பத்தியா நேற்று வரைக்கும் சேலை கட்டி இருந்துச்சு, என்ன கதைன்னு தெரில, என்ன கதை, சுடிதார் வாங்கினேன் போட்டிருக்கேன், அதுதான் கதை. அதை வேறு மாதிரி பேசக்கூடிய ஒரு சமூகம். இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, ஆண்கள் இருக்கீங்க. நான் பாரம்பரிய விரும்பி, பழமை விரும்பி, நான் பேண்ட் ஷர்ட்லாம் போட மாட்டேன், வேட்டி சட்டெல்லாம் கட்ட மாட்டேன், நான் பாரம்பரியமான உடைக்கு போகிறேன் அப்படின்னு போகவே முடியாது. ஏன்னா நாகரிகம் அப்படின்றதுடைய வளர்ச்சியாக தான் ஆடைகளே வந்துச்சு. ஆடை இல்லாத மனிதன் ஒரு கட்டமாக நாகரிகம் அடைகிறப்ப தான் துணி வந்துச்சு. இப்போ திரும்ப நான் நாகரிகமற்றவராக மாறுவேன் யாரும் விரும்ப மாட்டோம். இதுக்கும் இந்த மாடர்னிட்டி நவீனத்துவத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தவங்க, இந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பழமையில் பெருமை பேசலாமே தவிர பழமையோடு வாழ முடியாது. நாங்கள்லாம் எப்படி இருந்தவங்க தெரியுமா? எப்படி நடந்தே போவோம். வண்டியில் நடந்து போனேன், வண்டி வந்துருச்சு வண்டியில் போகிறோம். இல்லை காரை நிப்பாட்டி வச்சுட்டு நான் நடந்தே தான் போவேன், அவ்வளோ நான் பழமை விரும்பின்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஃபோன் கிடையாது, தபால் போட்டோம். அப்போ தபால் போட்டுட்டு இன்றைக்கி என்ன சொல்லுவாங்கன்னா,
லெட்டர் எழுத பழக்கம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் ஃபோன்லேயே சொல்லிடுறோன்ட்டு. சரி, சொல்கிறவங்க தபால் போடுறாங்களான்னு பார்த்தா அவங்களும் இன்னைக்கு குறைஞ்சிருப்பாங்க. இதுக்கும் இன்னைக்கு திராவிட மாடலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவீனத்துவம் அப்படின்ற வார்த்தை பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகுதான் பெரிய அளவில் அரசியலாக்கப்படுது. பிரெஞ்சு புரட்சியில் என்ன அரசியலாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, 3 வார்த்தை: சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம். இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்ற 3 வார்த்தை தான் நவீனத்துவத்தினுடைய அடிப்படையாக இருக்கு. இப்போ நான் சொன்னேன்ல, நாங்களாம் அப்படி, நாங்களாம் இப்படின்னு. இளைஞர்கள் கொஞ்சம் கேளுங்க, இது எல்லாமே பழம்பெருமை, பாரம்பரியம். ஆனால் அந்த பழம்பெருமையிலும் பாரம்பரியத்திலும் சுதந்திரம் இல்லை, அந்த பழம்பெருமையிலையும் பாரம்பரியத்திலையும் சமத்துவம் இல்லை, அந்த பழம்பெருமையிலையும் பாரம்பரியத்திலையும் நாங்கள்லாம் யாரு தெரியுமா என்ற சொல்லிலும் சகோதரத்துவம் இல்லை. அப்படின்றதுனால தான் நவீனத்துவத்தை நோக்கி சமூகம் செல்ல வேண்டிய தேவை எழுந்தது. இதை இந்த திராவிடர் இயக்கம் செஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தயவு செய்து இளைஞர்கள் மட்டும் சொல்லுங்க, மூத்தவர்கள் வேண்டாம். இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம்ப்பா, நான் என்னையும் உங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். இங்கே இருக்க எல்லாருமே படிச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை படித்து முடிச்சிட்டிங்களா? படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கை தூக்குங்க. சூப்பர், நல்லா தூக்குங்க. படித்து முடிச்சுட்டோன்றவங்க இளைஞர்கள். ஓகே, வேலை பார்த்துட்டு இருக்க வயசு. இப்போ எல்லாரும் உளமாற பதில் சொல்லணும். இங்கே இருக்க யாராவது ஒரே ஒருத்தர் வீம்புக்கு கை தூக்குனீங்கன்னா எழுந்து நின்று ஹேண்ட் மைக் கொடுத்து கேள்வி கேட்பேன். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், உண்மையாக கை தூக்கணும். அக்கா, நான் பிறந்தா இந்த ஜாதியில தான்க்கா பிறப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பிறந்த இளைஞர்கள் மட்டும் கை தூக்குங்க. பகுத்தறிவு இருக்கக்கூடிய யாரும், மூளை வேலை செய்யக்கூடிய யாரும் இந்த ஜாதியில தான் பிறக்கணும்னு நினச்சி பிறந்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தை அடித்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, நான் இந்த ஜாதிக்காரன் பிறக்க முடியாது. அது அறிவியலுக்கும் புறம்பானது, பகுத்தறிவுக்கும் ஒவ்வாதது. யாரும் அப்படி பிறக்க முடியாது. அடுத்த கேள்வி, நான் பிறந்தா இந்த மதத்துக்காரனாக தான் பிறப்பேன்னு யாராவது பிறந்திருக்குமா? எப்படி தெரியும்? பிறக்கிறப்ப நான் இந்துவாக இருப்பேன், என்னை வளர்க்க முடியலன்னு இஸ்லாமியர் வீட்டில் கொடுத்துட்டா நான் இஸ்லாமியராக வளருவேன். இஸ்லாமியர் வீட்லையும் என்னை பொறுத்துக்க முடியலன்னு கிறிஸ்தவர் வீட்டில் கொடுத்துட்டா நான் கிறிஸ்தவராக வளருவேன். இது எதுவுமே நம்பிக்கை இல்லாத குடும்பத்தில் நான் பிறந்தால் நாத்திகராக வளருவேன். அப்போ ஜாதி என்பதோ மதம் என்பதோ நம்மளோட விருப்ப தேர்வு கிடையாது, சாய்ஸ் கிடையாது. அது ஒரு மியர் ஆக்சிடென்ட். தெரியாதரமாக நீங்கள் ஒருத்தவங்க வீட்டில் பிறந்திருப்பீங்க, அந்த வீடு ஜாதி வெறி பிடிச்ச வீடாக இருந்தால் அப்படியே வளர்ந்துருப்போம், சமத்துவம் பேசக்கூடிய வீடாக இருந்தால் அப்படியே வளர்ந்துருப்போம். இன்னொன்று, இங்கே நம்ம ஒரு ஜாதி பெருமை பேசிகிட்டு இருப்போம், எதுவோ ஒன்று. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா நம்ம பேசுறது அவங்களுக்கு விளங்காது. அவங்க நம்மளை விட ஜாதி வெறி பிடிச்சவங்களா இருந்தாலும் இங்கே இருக்கிற ஜாதி பெருமை அவங்களுக்கு புரியாது. நீங்கள் இங்கே தான் ஆண்ட பரம்பரையாக இருப்பீங்க, அங்கே நம்ம யாருன்னே அவங்களுக்கு புரியாது. சரி, வட இந்தியாக்காரவங்க வெளிநாட்டுக்கு போனால் அமெரிக்காவுக்கோ ஐரோப்பாவுக்கோ சைனாவுக்கோ இது ஒன்றுமே அவங்களுக்கு விளங்காது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் மருத்துவர் என்றால் அமெரிக்காவிலும் மருத்துவர் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் இன்ஜினியர்னா ஐரோப்பாவிலையும் இன்ஜினியர் தான். இதுக்கும் நவீனத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டால், பழம்பெருமை பேசக்கூடிய ஜாதியோ மதமோ நமக்கான சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேசாது. நாம் படிக்கக்கூடிய கல்வி மட்டும்தான் சமத்துவத்தை பேசும்னு புரிய வைத்த இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம். அதை பட்டி தொட்டி எங்கும் பரப்பிய தலைவருக்கு பெயர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவர் எவ்வளோ நவீனத்துவத்தோடு மாடர்னாக திங்க் பண்ணியிருந்தா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு மதம் சொல்லுச்சு. ஐயோ, நீ கோவிலுக்கு வரலன்னா சாமி கண்ணை குத்திடுவாங்கன்னாங்க. இன்னைக்கு ஒருத்தருக்கு கூட பேயை பார்த்து அலர்னேன்னு சொன்னவங்க இருக்காங்க, சாமியை பார்த்தேன்னு சொன்னவங்க கிடையாது. பேய் எப்படி பார்த்தேன்னு கேட்டால், துணி ஆடிச்சு, சந்திரமுகி படத்தில் வர மாதிரி மல்லிப்பூ வாசம் வந்துச்சு, கொலுசு சத்தம் கேட்டுச்சு, அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அதையும் நேரில் பார்த்தவங்க கிடையாது. இப்போ சாமி கண்ணை குத்திடும் நான் சொல்கிறத கேட்கலன்னு மதம் சொல்லுச்சு. பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு என்ன தெரியும், நான் சொல்கிறத கேளு கம்முன்னு அப்படின்னாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டில் பொண்ணுங்களை என்ன சொன்னாங்கன்னா, குனிஞ்சத்தலை நிமர்லனாதான் நீ நல்ல பொண்ணுன்னாங்க. இப்போ இந்த சமூகமும் குடும்பமும் மதமும் சாஸ்திரமும் மனதர்மமும் யோசிக்காதன்னு சொன்னப்ப ஒரே ஒரு மனுஷன் சொல்கிறாரு, இங்க யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும், இது எல்லாரும் சொல்கிறது தான், யார் சொல்கிறதை நம்பாதடா, எங்கே படித்தாலும் நம்பாதடான்னு. அடுத்து சொல்கிறாரு, நானே சொல்லி இருந்தாலும் உன் அறிவுக்கு புத்திக்கு சரி என்று படாத எதையும் ஏற்றுக்கொள்ளாதே.
என்று நவீனத்துவத்தை பேசிய தலைவர் தந்தை பெரியார். இப்ப இந்த பெரியாருடைய வழியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சமத்துவத்திற்காக, சகோதரத்துவத்துக்கான 5 விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். முதல் விஷயம், இங்க இத்தனை தோழர்கள் இருக்கோம், இத்தனை பேருமே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரணத்திற்காக சில பேரை காரணமே இல்லாமல் ஒதுக்கி வைப்பாங்க. எதுக்கு ஒதுக்கி வைக்கிறோன்னு நம்ம புத்திக்கும் தெரியாது, அறிவுக்கும் எட்டாது. அப்படி சமூகத்தில் எல்லா வகையிலும் ஒடுக்கப்படுகிறோம், எங்களுடைய உடல் உபாதையை, உடல்நிலையை கருதி இந்த சமூகத்தில் எங்களுடைய பார்வை படலன்னு சொல்லக்கூடிய சமூகத்தை நீங்கள் வரிசைப்படுத்தினால் அதில் மாற்றுத்திறனாளி தோழர்களை தான் நீங்கள் முதல் வரிசையில் வைக்க முடியும். அந்த மாற்றுத்திறனாளி தோழர்களை பெரிய படிப்பாளியாக இருப்பாங்க, டிகிரி வாங்கியிருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு வாய் பேச முடியலன்னா அவன் ஒரு ஊமன்னுவாங்க. கண்ணு தெரியாதவங்களை பார்த்து அவன் குருடன்னுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் அவங்களை காயப்படுத்தும்னே தெரியாததுக்கு எதுக்கு படித்தாங்கன்னே நமக்கு தெரியாது. இப்போ ஒரு தலைவர் சொல்லுகிறார், ஊமை, குருடன், நொண்டி, இந்த வார்த்தையெல்லாம் அந்த சகோதரர்களை பாதிப்புக்குள்ளாக்குறது என்பதை தாண்டி ஊனமுற்றோர் என்ற வார்த்தையே தவறு. காரணம், அவர்களுக்கு இந்த திறன் இல்லை, அதைவிட அதிகமாக வேறு ஒரு திறன் இருக்கிறது, அதற்கு பெயர் மாற்றுத்திறனாளிகள் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ எனக்கு பார்வை நல்லா தெரியுதுப்பா, ஏன்னா ஒரு கூட்டத்தில் விடுறாங்க, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பார்வை தெரியாத தோழர்களாக இருக்காங்க. இப்போ அந்த கூட்டத்தில் யார் மாற்றுத்திறனாளி? நான் தானே. அப்போ அந்த கூட்டத்திற்கு ஏற்றவாறு நான் பேசக்கூடிய மொழி அவர்களுக்கு புரியலன்னு இல்லை, அவங்களுக்கு புரிகிற மொழியில் எனக்கு பேச தெரிலன்னு அர்த்தம். இதை உணர்ந்துதான் கலைஞர் சொன்னார், வேறு ஒரு திறன் இருக்கிறது, மாற்றுத்திறன் இருக்கிறது, அதற்கு பெயர் மாற்றுத்திறனாளிகள். இதை கலைஞர் சொல்லுகிறார். அதற்கு செயல் வடிவமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அதிகாரம் என்பதுதான் எல்லா சமூகத்திற்கும் தேவையான ஒன்று. அதிகாரத்தில் இருக்கிற போது மரியாதையே வேற. நீங்க ஒண்ணு வேண்டாம், இங்க ஒரு கான்ஸ்டபிள் திடீர்னு வராரு, கான்ஸ்டபிள் வராருன்னே வச்சுப்போம், கான்ஸ்டபிளை பார்த்து எந்த ஜாதிக்கார கான்ஸ்டபிள்னு கேட்டா பயப்படுவோம், வந்தாருனாலே பயப்படுவோம். அதுக்கு அர்த்தம் அவருடைய காக்கி உடுப்பு, அந்த அதிகாரத்திற்கான பயம். அந்த அதிகாரம் போய் சேருகிற போது அவர்களுக்கான மரியாதை வழங்கப்படும் என்ற நோக்கத்தில் முதல்வர் அறிவிக்கிறார், அனைத்து வகையான உள்ளாட்சிகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தமிழ்நாட்டின் முதல்வர் அறிவிக்கிறார். 2வது செய்தி, இவர்களுக்கு அடுத்த நிலை என்று சொல்ல முடியாது, ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து யாரும் திருநர் சகோதரர்களை 3ஆம் பாலினம்னு சொல்லாதீங்க. அரசு இதழ்களிலேயே சில நேரம் 3ஆம் பாலினம்னு வருது, அந்த வார்த்தை தவறு. ஏன்னு சொல்றேன், அவங்க 3ஆம் பாலினம், 3rd ஜெண்டர். 2nd ஜெண்டர் யாரு? நாங்களா? என்னத்துக்கு, எதுக்கு பெண்கள் 2ஆம் பாலினம்? முதல் பாலினம் யாரு? நீங்கள்லாம் ஆண்கள். எதுக்கு? காரணம் வேணும். காரணம் சொன்னா ஏத்துக்கிறோம். அறிவியல் ரீதியாகவோ பகுத்தறிவு ரீதியாகவோ நாங்களெல்லாம் முதல் பாலினம்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு போனோம்னா அடுப்பை கூட பற்ற வைக்க தெரியாது, நம்ம என்னத்துக்கு முதல் பாலினமாக இருக்கணும் அப்படின்ற கேள்வியையும் நம்ம கொஞ்சம் மனசில் கேட்டுக்கணும். அப்போ முதல் பாலினம்னு ஒன்று இருந்தாதான் 3ஆம் பாலினம்னு. 3ஆம் பாலினம் என்று திருநர்களை சொல்லிவிட்டால் பெண்கள் நம்மை நாமே 2வதாக குறைத்து கொள்கிறோம் என்ற அர்த்தமும் அதில் இருக்கிறது. எனவே அவர்களை மாற்றுப்பாலினம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களே விரும்பி பால் புதுமையினர் என்று அவர்களுக்கு பெயர் சொல்லுகிறார்கள்னா அதை நாம் சொல்லுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த திருநர் சகோதரர்களை, இளைஞர்கள் இருக்கீங்க, நிறைய அரசியல் மேடைகளில் நீங்கள் யாரையெல்லாம் பார்த்து ஃபயர் விடுறீங்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் படத்தில் அலி 9 என்று அவர்களை பேசிக்கொண்டிருக்கிற போது ஒரு முதல்வர் சொன்னார், அவர்கள் திருநங்கைகள் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த திருநர் சமூகத்திற்கு நல்லா கேட்டுக்கங்க, திமுகவை தாண்டி நிற்கக்கூடியவர்களும் கேட்டுக்கங்க, அந்த தோழர்கள்ட்ட நீங்க பழகி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, நீங்க அப்படியே எங்களை கடவுளா பார்க்குறீங்க, எங்களை அப்படி இப்படின்னு பார்க்குறீங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டாம், சக மனிதராக பாருங்கன்னு கேட்பாங்க. அவர்களை சக மனிதராக பார்ப்பதில் நமக்கு சிக்கல் இருக்கிறது. நான் நமக்குன்னு சொல்ற கூடவங்க அரங்கத்தில் இருப்பவர்கள், சமூகத்தில் இருக்க எல்லாருக்குமே
ஒன்று வேண்டாம், என் கூட படித்த பசங்க, அறிவியல் படித்த பசங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? ஐயோ இது வந்துருச்சு அப்படின்வாங்க. ஐயோ இது வந்துருச்சுன்றது மோசமான ஸ்டேட்மெண்ட். அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அறிவு சார்ந்த இளைஞர்களே, இதெல்லாம் நீங்க போய் புத்தகத்தில் படிச்சாலாம் புரியாது. நான் தெளிவா சொல்றேன். குரோமோசோம்ஸால் ஏற்படக்கூடிய மாற்றம், அதுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது. சிக்னல்ல நின்று பாரு, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணுமோ, நம்ம அவங்களுக்கு வேலை கொடுக்க தயாரா இருந்தா அவங்க எதுக்கு பிச்சை எடுக்க போறாங்க? நீங்கள் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் போய் உணவு சாப்பிட தயாராக இருந்தால் அவங்க ஏன் பிச்சை எடுக்க போறாங்க? அவர்களுக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்க தயாராக இருந்தால், நாம் கொடுக்க தயாராக இருந்தால், அவர்கள் ஏன் அந்த வேலையை செய்ய போறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு முதல்வர் சொல்லுகிறார், ஊர்காவல் படைன்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு பெரம்பலூர்ல திருவிழாக்கு பஞ்சமே இருக்காது, நிறைய திருவிழாக்கள் நடக்கும். அந்த திருவிழாக்கள்ல ஊர்காவல் படை இருக்கும். அந்த ஊர்காவல் படையில இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் அந்த ஊர் பகுதியை சார்ந்தவர்களா இருப்பாங்க. அந்த ஊர்காவல் படையில பயிற்சி எடுத்தவங்களா இருப்பாங்க. நமக்கு யோசிப்பதற்கே மெய்சில் இருக்கிறது. ஊர்காவல் படையில் இனிமேல் திருநர்கள் இருப்பார்கள் என்று முதலமைச்சர் அறிவிக்கிறார். இந்த பட்ஜெட்ல இதெல்லாம் ஓட்டரசியலை தாண்டியது, ஓட்டரசியல் எல்லாம் விஞ்சியது. இது அதுக்கு என்ன பார்வை இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, சக மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்ற பெரியாரிய பார்வை இருந்தால்தான் திருநர்களை ஊர்காவல் படையில் அனுமதிக்க வேண்டும் என்று பட்ஜெட்ல வெளியிடுறார். மூணாவது செய்தி சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள் யாராவது ஒருத்தர், என் பையன் சண்டை போட்டுக்கிட்டு, ஜாதி சண்டையோ மத சண்டையோ போட்டுட்டு வெட்டுக்குத்துல ஈடுபட்டு ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு யாராவது பெற்றோர்கள் இருக்கீங்களா? ஏமா நீ பிஜேபி கூட்டத்தில் போய் பேச வேண்டியது எங்கள் கூட்டத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நினைக்கலாம். அப்படி யாரும் நினைக்க மாட்டோம். இளைஞர்கள் யாராவது இப்போ நல்லா இருக்கும், காலரை தூக்கி விட்டுட்டு செயினை ஒன்றை போட்டுட்டு காதில் ஒன்றை போட்டுக்கிட்டு அப்படியே பந்தாவாக ஏதாவது பண்ணுறதுக்கு இந்த வயசில் ஜாலியாக இருக்கும். ஒரு 30 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, இல்லை நீங்களே கல்யாணம் பண்ணிக்குவீங்க. இல்லை கல்யாணம் பண்ணாமல் வீட்லேயே இருந்தீங்கனாலும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தோன்றப்ப தான் படித்த கல்வி நம்ம ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு இன்ஸ்டா பார்க்குறப்ப, ஃபேஸ்புக் பார்க்குறப்பெல்லாம் அந்த கவலை வராது. இந்த இளைஞர்களை ஜாதியின் பக்கமோ மதத்தின் பக்கமோ போய் உங்கள் மூளையை மழுங்கடிக்காம படிக்க வாங்கப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு இயக்கம் தமிழ் மண்ணில் செயல்பட்டதென்றால் அந்த இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம்தான். அந்த இயக்கத்தினுடைய வழித்தோன்றலாக முதல்வர் என்ன பண்றாருன்னா, தனித்தனியாக வந்து உங்ககிட்ட சமத்துவத்தோடு இரு, சகோதரத்துவத்தோடு இரு, சுதந்திர உணர்ச்சியோடு இருன்னு ஒருத்தர் வீட்டில் வந்து சொல்ல முடியாது. எல்லாரையும் மாற்றணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் பயன்படும். அந்த ஆயுதத்திற்கு பெயர் புத்தகம், நூலகம். அந்த நூலகத்தை, நூல்களினுடைய ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காக எல்லா மாவட்டங்களையும் நிறுவுங்கள் என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அது கோவையில் ஒரு நூலகத்தை ஆரம்பிக்கிறார். 2026 ஜனவரியில் நூலகம் பயன்பாட்டுக்கு வந்துடும் அறிவிச்சிட்டாரு. நூலகத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? தந்தை பெரியார் நூலகம். அடுத்து ஒரு அடி, நூலகம்னு பேர் வச்சா நீ கதற மாட்ட, பெரியார் பேரை சேர்த்து வைக்கிறேன். பெரியார் நூலகம், மதுரையில் கலைஞர் நூலகம், சென்னையில் கலைஞரால் தொடங்கப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகம், நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார் திருச்சியில் கல்வி வள்ளல் காமராஜர் பெயரில் நூற்றாண்டு நூலகம். இந்த நூலகங்கள்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு புது செய்தி கிடையாது, ஆனால் உங்களுக்கு புதிய ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நூலகம் திறந்து வைக்கிறதுலாம் ஒரு நவீனத்துவமா, மாடர்னிட்டியா? இதெல்லாம் எந்த ஊர்லையும் செய்யலையான்னு. எல்லா ஊர்லேயும் நூலகங்கள் இருக்குது, எல்லா மாநிலத்திலையும் நூலகங்கள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் படித்து நாங்கள் உட்கார்ந்து படிப்பதற்கான இடத்தை அமைத்து கொடுத்து 17 பேர் அரசு பணியாளர்களாக தேர்வாகி இருக்கிறார்கள். அந்த நூலகத்தை கட்டுறப்ப பிஜேபிக்காரவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க? எதுக்கு நூலகம்னு கேட்டாங்க. எதுக்கு நூலகம்னா, நீ யாரையெல்லாம் பார்த்து படிக்கக்கூடாத ஜாதி, படிக்கக்கூடாத சமூகம், பேசக்கூடாத சமூகம், பொம்பளை பிள்ளைலாம் வாயை திறந்துடக்கூடாதுன்னு சொன்னியோ, இன்றைக்கு அவர்களை அரசு அதிகாரிகளாக மாற்றுவதற்கு தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நூலகங்களை கட்டி கொண்டிருக்கிறார். 4வது செய்தி, அருமை தோழர்களே, இதெல்லாம் பேசுறீங்க, ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட், இதை தான் இந்த திராவிட மாடல் செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம எல்லாருக்குமே பொதுவாக ஒரு எண்ணம் இருக்கும். என்ன எண்ணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் எப்போ பாரு உட்காந்து இன்ஸ்டா ரீல்ஸ் பார்ப்போம்,
இப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டேன்னா நீங்கள் ஒரு 5 ஷார்ட்ஸ் பார்த்துடலாம், அப்படி தானே? டக்கு 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 டக்குன்னு ஸ்வைப் பண்ணிடலாம். இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லா பக்கத்திலும் இருந்து கலவரக்காரர்கள் கவருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆக்டோபஸ் கரங்கள் மாதிரி அதை வெளியப்படுத்தி நீ என் கட்சிக்கு வா, உன் கட்சிக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிடுறப்ப பிஜேபியால் எளிமையாக இளைஞர்களை கூப்பிட முடியுது அப்படின்னு நம்ம ஆட்களே கொஞ்சம் கவலைப்படுவாங்க. அவங்களால எளிமையாக தான் கூப்பிட முடியும், அவங்களுக்கு கூப்பிடுறது ஈஸிங்க, ஒன்று வேணாம். எங்கள் இந்த மாதிரி பேரவை தலைவர் ஐயா சுபவி வராரு, கருத்தரங்க நடக்க போது வான்னு சொன்னால் இளைஞர்கள் ஓடிடுவாங்க. ஆமாம், 1 மணி நேரம் நீங்கள் உட்காந்து பெரியார் அண்ணா கலைஞர்னு பேசுவேன், தத்துவம் பேசுவேன், நான் எப்படி வந்து உட்காந்துருக்கிறது? போர் அடிக்காதா? இதே நான் சொல்கிறேன், ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ சும்மா ஒரு காவி துண்டை தோளில் போட்டுட்டு வந்து ஜெய் காளி ஓம் காளி பாரத் மாதா கி ஜேன்னு கத்தணும்னா ஜாலியாக கிளம்பி போவாங்களா மாட்டாங்களா? கத்துறதுனா யாருக்கு பிடிக்காது? அது கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போடுறதுனா இன்னும் பிடிக்குமே. சிம்பிள் வேலை, நீ வர்ற பாரத் மாதா கி ஜேன்னு கத்துற, வீட்டுக்கு போயிடலாம், சொகுசான வேலை. அப்போ இளைஞர்கள் அங்கே போய் நிற்பாங்க அப்படின்றது யதார்த்தம். ஆனால் இந்த இளைஞர்களை இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்புடைய கல்லறை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இளைஞர்கள் இதை போய் தேடி படிக்கணும். நான் திரும்ப திரும்ப ஏன் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறேன்னா, இவர்கள் எல்லோரும் என்ன ஆனாலும் சரி கருப்பு சிவப்பு கரை வேஷ்டியோடு தான் மறைவோம் என்று இருக்கக்கூடியவர்கள் தான் முன்வரிசையில் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த செய்தி தேவையில்லை. அவுரங்கசீப் கல்லறையை யார் இடிக்கிறியோ அவங்களுக்கு பரிசுன்னு RSS அறிவிக்குது. அவுரங்கசீப் யாருன்னு தெரியாதுன்றவங்க மட்டும் கை தூக்கலுங்களேன், ஒன்றும் கேள்வி கண்டிப்பாக கேட்க மாட்டேன். அந்த அண்ணன் தைரியமாக தூக்குறாரு, அந்த மாதிரி தூக்குங்க. சூப்பர். அவுரங்கசீப்பை நல்லா தெரியுன்றவங்க இளைஞர்கள் கை தூக்குங்களேன். அவர் என்ன பக்கத்து வீட்டுக்காராக்கா அவுரங்கசீப்பை நல்லா தெரியுமான்னு கேட்குறீங்கன்னு? அவுரங்கசீப்புன்னு ஒருத்தரை பாடத்தில் படிச்சிருக்கோம். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டேன்னா பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா அவர் செத்து 300 வருஷம் ஆயிடுச்சான். செத்து 300 வருஷம் ஆகி கல்லறையே இடிச்சேன்னா பரிசுன்னு சொல்கிறாங்கன்னா, இடிப்பதற்கு யார் வருவார்கள்? வயசான தாத்தா போவாரா கம்ப தூக்கிட்டு? 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க போவாங்களா? இளைய ரத்தம் இளைஞர்கள் இடிப்பதற்கு போவார்கள். நீ படிக்க போகாத, இடிக்கவா என்று அழைப்பதற்கு பெயர் ஆரியம், RSS, பிஜேபி. அதே இடத்தில் அவங்க அவுரங்கசீப் கல்லறையை இடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவிக்கிறார், நான் முதல்வன் திட்டத்தில் AI ரோபோட்டிக்ஸ் கற்றுக் கொடுக்கப்படும் என்று அறிவித்தால் அதற்கு பெயர் திராவிடம், தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இதுதான் ஒரு சமூகத்தினுடைய நவீனத்துவ வளர்ச்சி. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நவீனத்துவம் என்பது பழமைக்கு எதிரானது. ஒரே வரியில் சொல்லணும்னா சனாதனத்துக்கு எதிரானது. அந்த சனாதனத்தை தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொல்லக்கூடிய தைரியம் தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கிறது, தமிழ்நாட்டின் துணை முதல்வருக்கு இருக்கிறதுன்னு சொன்னால், இதை விட சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை ஒரே வரியில் நம்ம சொல்ல முடியாது. இங்கே இருக்க பாதி பேருக்கு சனாதனம்னால என்னன்னு தெரியாது. தெரியாமல் இருக்கிறது நல்லது. தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது அறிவியலோ கணக்கோ கிடையாது, ஒன்றுத்துக்காகாத ஒன்று. அந்த சனாதனத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நீ படிக்கக்கூடாதவங்க, பேசக்கூடாதவங்க, தெருவில் வரக்கூடாதவங்க, செருப்பு போடக்கூடாதவங்க, கோவிலுக்குள்ளே வரக்கூடாத ஜாதி என்று சொன்னபோது இது அனைத்தையும் உடைத்து சனாதனத்திற்கு நேர் எதிரான சமத்துவத்தின்படிதான் நாங்கள் ஆட்சி நடத்துவோம் என்று சொல்லி தந்தை பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும், புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் அறிவித்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இதெல்லாம் முடிச்சுட்டு நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. எப்படி திரிபுராவில் லெனின் சிலைகள் உடைக்கப்பட்டதோ அதே போல தமிழ்நாட்டில் இருக்க பெரியார் சிலைகள் அகற்றப்படும் அப்படின்னு அவரை மனநோயாளின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் திட்டினார். ஏன்னா அதுவுமே ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு வகையாம் மனநோயாளின்றது. அவரை நீங்கள் அப்படிலாம் சொல்லி எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தோழர் எங்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையிலேயே சொன்னார். அதனால் அவருக்கு நீங்களே ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. அந்த ஐயா மொழியில் சொல்லணும்னா அநாகரிகத்தினுடைய உச்சத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர். அந்த நபர் H. ராஜா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்த சொல்கிறாரு. முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நீ பெரியார் சிலையை வேற அகற்றணுமா? பெரியார் சிலையை இடிக்க போனேன்னா கருப்பு சட்டைக்காரவங்க லேட்டாக தான் வராங்க. கலர் சட்டை போட்டுட்டு நெத்தியில் குங்குமமும் கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை போட்டவங்க தான் எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பெரியார் சிலையெல்லாம் நீ தொட முடியாது அப்படின்றது மட்டும் இல்லை, நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார் பொது உடைமையின் தந்தை, மார்க்சியத்தின் தந்தை,
காரல் மார்க்ஸுக்கு சென்னையில் சிலை எழுப்பப்படும். இதெல்லாமே நீ வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ எரியக்கூடிய அந்த எரிச்சலில் மனுதர்மம் பொசுங்கணும், சனாதனம் பொசுங்கணும், ஜாதிய மதவாத சிந்தனை பொசுங்கணும், சமத்துவம் தலைக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் திராவிடத்தின் நவீனத்துவம். அந்த நவீனத்துவத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி அமர்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.